ஹாய்! தெலுங்கானால இருக்கிற வாரங்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சில பகுதிகள்ல குரங்குகள்லாம் வீட்டுக்குள்ள புகுந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணியிருக்கு. வீட்ல உள்ளவங்கலாம் கடுப்பாயி, "என்னடா இந்த குரங்கெல்லாம் இப்படி அட்டகாசம் பண்ணுதே!" அப்படின்னு யோசிச்ச ஒரு சில செகண்ட்ஸ்ல தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. வீட்ட உருட்டுனது குரங்கு கிடையாது, பூமியே வீட்ட உருட்டியிருக்கு அப்படின்னு. எஸ், நேத்து காலையில தெலுங்கானால 5.3 அப்படிங்கிற அளவுக்கு ரிக்டர் ஸ்கேல்ல நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 0லேருந்து 10 வரைக்கும் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். அந்த ஸ்கேல்ல நிலநடுக்கத்தோட மேக்னிட்யூட், அதாவது அதோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அளக்கக்கூடிய ஒரு கருவி. நிலநடுக்கம் அதாவது எர்த்குவேக். எர்த்குவேக் பத்தி நாம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நமக்கு எர்த்தோட அமைப்ப பத்தி ஃபர்ஸ்ட் தெரியணும். எர்த்த வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு கிரஸ்ட், இன்னொன்னு மேண்டில், இன்னொன்னு கோர். இந்த கிரஸ்ட் அப்படிங்கிறது பூமியோட மேல் பகுதி. இது நிலப்பகுதியில, அதாவது கான்டினென்டல் ஏரியால கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கும். கடல் பகுதியில 5 கிலோமீட்டர் வரைக்கும் திக்னஸ் இருக்கும். இதுவே மலைப்பகுதிகள்ல ஹிமாலயாஸ் மாதிரியான ஏரியாஸ்ல 70 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட திக்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேண்டில். இந்த மேண்டில் அப்படிங்கிறது கிரஸ்ட்டுக்கும் கோருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதி. இதோட திக்னஸ் வந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மேண்டிலோட மேற்பகுதிய வந்து எஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஸ்தினோ அப்படின்னா வீக் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரொம்பவே வீக்கான பகுதி. இந்த ஏஸ்தினோஸ்பியர் கிரஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டது. எரிமலை வெடிக்கும் போது வெளிவரக்கூடிய லாவா குழம்புகள் இந்த ஏஸ்தினோஸ்பியர்ல தான் இருக்கும். உள்ள இருக்கும்போது அந்த லாவா குழம்புகளுக்கு பேரு மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் மேக்னா, ஐம் சூர்யா. மேக்னா இல்ல, மேக்மா. இந்த கிரஸ்ட்டையும் மேண்டிலோட மேற்பகுதியும் சேர்ந்ததை லித்தோஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லித்தோஸ்பர்ல தான் நேச்சுரலா நடக்கக்கூடிய எல்லா எர்த்குவேக்கும் உருவாகும். மேண்டிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னன்னா, அத கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர் வந்து ஹெவியான மெட்டீரியல், அதாவது நிக்கல், அயன் மாதிரியான மெட்டீரியலால உருவானது. இப்போ நம்ம எர்த்குவேக்னா என்னன்னு பார்க்கலாம். நிலத்துல ஏற்படுற அதிர்வு தான் நம்ம நிலநடுக்கம்னு சொல்றோம். இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நில அதிர்வு எப்படி ஏற்படுது அப்படின்னா, பூமிக்கு உள்ள இருந்து, அதாவது குறிப்பா இந்த கிரஸ்டல் பகுதிகள்ல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வேவ்ஸா கன்வெர்ட் ஆகி எல்லா திசைகள்லயும் பரவ ஆரம்பிக்கும். அந்த வேவ்ஸ் தான் இந்த மாதிரியான அதிர்வை வந்து ஏற்படுத்துறது. சரி, நாம இப்போ எனர்ஜின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? அந்த எனர்ஜி எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா, இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரிஸ்டல் பாறைகள்ல பிளவுகள் ஏற்படும். அத ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபால்ட்ஸ்ல இருந்து தான் இந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜிய ரிலீஸ் பண்ற அந்த ஃபால்ட் எப்படி உருவாகுது? அப்போ அந்த பிளவை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கும்ல. அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு தான் டெக்டானிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்டானிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டெக்டானிக் பிளேட்ஸ்னால உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ். கன்ஃப்யூஸா இருக்கா? ஓகே. நம்ம பூமியோட மேற்பகுதியான கிரஸ்ட் வந்து ஸ்லாபா பிரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பூமியோட மேற்பகுதியில 7 மேஜர் ஸ்லாப்ஸ் இருக்கு. அத மேஜர் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக சில மைனர் ஸ்லாப்ஸ் இருக்கு. அத மைனர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் எர்த்தோட கிரஸ்ட் மேல. சரி, இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது ஒன்று மேலே இன்னொரு பிளேட் மோதும்போதோ, இல்லை ஒரு பிளேட்டை விட்டு இன்னொரு பிளேட் பிரியும் போதோ, இல்லைன்னா ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் லைட்டாக உரசும் போதோ, அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படும். அந்த ஃபோர்ஸ்னால தான் கிரஸ்ட்டில் இருக்கிற பாறைகளில் பிளவுகள் வந்து ஏற்படுது. அந்த பிளவுல இருந்து தான் எனர்ஜி வந்து உருவாகுது. சரி, இந்த ஃபால்ட்ல இருந்து எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா, பிளவுங்கிறது தெரியும் நமக்கு. பிளவுன்னா ஒரு அமைப்பு 2ஆ அப்படி பிரியும். இப்படி இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய பாறைகள் பிரியும்போது ஒண்ணுக்கொண்ணு எதிர் திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதாவது மூவ் பண்ணும். அப்படி மூவ் ஆகும்போது அந்த மூவ் ஆகுற பாறைகளுக்கு மேலே இருக்கிற பாறைகள் எல்லாம் சேர்ந்து அதை மூவ் பண்ண விடாம அப்படியே அழுத்தும். இப்போ நாமளே புரிஞ்சுக்க முடியும். நம்மள யாராவது மேலேருந்து உட்கார்ந்து அழுத்துனா நம்மளால மூவ் ஆக முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மள அழுத்துறவங்களோட பவரையும் தாண்டி நம்ம மூவ் ஆயிட்டோம்னா, நம்மள அழுத்துறவங்க கீழ விழுந்துருவாங்களா? மேல இருக்கிற பாறைகளுக்கும், நகரக்கூடிய பாறைகளுக்கும் இடையில உள்ள பிணைப்பு அத்துப்போகுது. அப்படி அந்த பிணைப்பு விட்டு போகும்போது, அந்த இடமெல்லாம் நொறுங்க ஆரம்பிக்குது. அப்படி நொறுங்கி விழும்போது அங்கருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அந்த எனர்ஜி தான் வேவ்ஸா மாறி, அப்படியே எல்லா திசையிலயும் நோக்கி பரவ ஆரம்பிக்குது. இதனால தான் நமக்கு மேல நிலநடுக்கம் ஏற்படுது. எங்க அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ பூமிக்குள்ள, அந்த பாயிண்ட்ட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு ஹைப்போ சென்டர். அதுவே அந்த ஹைப்போ சென்டர், அதாவது ஃபோக்கஸ்க்கு பக்கத்துல எர்த்தோட சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை எபி சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நிலநடுக்கத்தை உணரக்கூடிய பாயிண்ட். இப்படி தான் பூமிக்கு உள்ள அதிர்வு வந்து உருவாகுது.